அன்பு நண்பர்களே வணக்கம். வனாந்திர தனிப்பயணி தோழர் கவிஞர் இளம்பிறை எழுதின புத்தகம். ஒரு கட்டுரை, நேர்காணல், பத்தி நிறைய இருக்கு. இதுல சினிமாவுக்கு போனவர்கள் சொல்லிட்டு ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருக்காங்க. நடந்த நிகழ்வுகள் தான். சினிமா ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல இருந்து வீராய், செல்லம் அப்படின்னு ரெண்டு பேரு டவுனுக்கு போறாங்க. திருவாரூர் மாதிரி ஒரு டவுனா இருக்குன்னு வச்சுங்க. அங்க போறாங்க. போயிட்டு சினிமாவுக்கு போய் இந்த சினிமா கதையை விட சினிமாவுக்கு போன கதை இருக்குல்ல, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையும் கூட. ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த ரெண்டு பேரும் போகும்போது போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிடுறாங்க. 11 மணி ஆட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போயிடுறாங்க. சரி போய் ஸ்வீட் வாங்கலாம்னு சொல்லி ஸ்வீட் கடைக்கு போறாங்க. அங்க ஜாங்கிரி எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு. அந்த ஸ்வீட் கடையில எப்பவுமே அந்த கண்ணாடி எல்லாம் வச்சு அடுக்கி இருக்கும் பொழுது இந்த ஜாங்கிரி எல்லாம் இந்த பக்கம் இருக்கிறது கண்ணாடி மேல இருக்கிற கண்ணாடியில தொங்குற மாதிரியும் தெரியும். இவங்க என்ன சொல்றாங்க, கடைக்காரரே இந்த ஜாங்கிரி வேணாம், மேல இருந்து தொங்குது இல்ல அது கொடுங்கன்றாங்க. கடைக்காரர் சொல்ற, அம்மா இந்த ஜாங்கிரி தாம்மா அப்படி கண்ணாடியில தெரியுது, எல்லாம் ஒண்ணுதாமான்னு எடுக்கிறாரா. நாங்க கிராமத்துல இருந்து வரோன்னு ஏமாத்தணும்னு பாக்குறீங்களா? பட்டணத்துக்காரங்க வந்தனாக்கா அழகா புதுசா இருக்கிறத கொடுப்பீங்க, நான் கேட்கறத கூடியா அப்படின்னு சொல்லி வீராயி பேசுறாங்க. இந்த பண்றாங்க, அந்த ஸ்வீட் கடைக்காரர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு இடத்துக்கு போறாங்க. போயிட்டு செல்லம் நான் சாம்பா வாங்க போறேன் அப்படின்னு. சாம்பையா? காலையில தானே நீ வந்து இந்த விரட்டி அரிச்சிட்டு சாம்பை எடுத்து போட்டு தேய்ச்சிட்டு 4 தோசை சாப்பிட்ட பார்த்தேன், இப்ப மறுபடியும் சாம்பா வாங்கணுன்ற, வீட்டுல சாம்பை இல்லை அப்படின்றாங்க. ஐயோ சாம்பா, உனக்கு ஒண்ணுமே விவரம் தெரியல, தலைக்கு போட்டு குளிப்பாங்க அதான் சாம்பை. நம்ம ஷாம்பு தான் சாம்பன்னு சொல்லி சொல்றாங்க. அங்க போயிட்டு 3ஆவதா பால்கனி டிக்கெட் வாங்கிட்டு மேல போயிட்டாங்க. போய் நின்றுட்டு இருக்காங்க. போய் உட்கார மாட்டாங்க. என்னடா சீட்ல உட்கார மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா, அம்மா உட்காருங்கம்மான்னு 2 பேர் பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க. எல்லா சீட்டும் மடக்கி வச்சிருக்கு, கொக்கிய போட்டுருக்கு, எங்கேயா உட்கார சொல்றேன். அம்மா சீட்டு பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும், அது புஷ் பேக், உட்கார்ந்தா ஆட்டோமேட்டிக்கா அப்படி வளையும், நல்லா உட்காருமா அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்து பயந்து பயந்து பயத்தோடவே உட்காடுறாங்க. இது 3. 4ஆவது ஒரு விஷயம், இன்டர்வல் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருது. ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சொல்லி கோன் ஐஸ் வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க. இந்த கோனை பார்க்கும்போது வீராய்க்கு ஒரு ஐடியா வருது. அம்மா நல்ல இது புனல் மாதிரி இருக்கு, இதை ஓட்ட போட்டு புனல் மாதிரி வச்சுக்கலாம் போல இருக்கு, இது எதுக்கு நம்ம போடணும், தூக்கி போடணும், பைக்குள்ள வச்சுக்கலான்றாங்க. ஐயோ நம்ம கிராமத்துல இருந்து வரோன்னு சொல்லி யாராவது தப்பா பேச போறாங்க, இதை தூக்கி குப்பையில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு கோன் எடுத்து குப்பையில போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, கோனை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தவற விட்டுட்டுமே, இப்படி விட்டுட்டுமேக்கா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை தான் ஓடுது அந்த கிராமத்துல. அந்த போயிட்டு வந்த சினிமா கதையை விட இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. கிராமத்தின் உன்னதங்களில் சுவாரஸ்யங்கள் குறையாமல் எழுதப்பட்ட கட்டுரைகள் இருக்கக்கூடிய தொகுப்பு நான் வாசித்தேன். மிகச்சிறப்பாக இருந்தது. நீங்களும் வாசியுங்கள் நண்பர்களே.